பொதுவாக நம்ம எந்த ஒரு கீரை வாங்கினாலும் அந்த இலைகளெல்லாம் எடுத்து நம்ம பொரியல் பண்ணிடுவோம். அந்த தண்டெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோங்க. ஆனால் அந்த தண்டுலேயும் நிறைய சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி முருங்கைக்கீரை தண்டு வச்சு ஒரு சூப் இல்லை ரசம் எப்படி வேணால் வச்சுக்கலாங்க. சாதத்தோடு பிசைஞ்சோன்னா ரசம், வெறுமனை குடித்தோன்னா அது சூப், ஹெல்த்தியானது. அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் எந்த ஒரு பார்ட்டும் வேஸ்ட்டே இல்லைங்க. எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல நன்மைகள் இருக்குது. வாங்க இன்றைக்கி அந்த முருங்கைக்கீரை தண்டை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஒரு சூப் அல்லது ரசம் உங்களுக்கு பிடிச்ச போல் சொல்லிக்கலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நான் முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்து பொரியல் பண்ணியாச்சு. அந்த தண்டு பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்க தண்டு இல்லாமல் எலசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நம்ம ஏற்கனவே கழுவிதான் வச்சுருக்கோம். இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கோங்க. ப்ரெஷர் பேன் இல்லாட்டி குக்கர் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், இல்லை ஓப்பன் குக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை தண்டை சேர்த்திடலாங்க. இப்போது இந்த கீரை தண்டில் ஒரு அரை சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 3 விசில் விட்டாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கீரை தண்டு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இது போல் மேஷரை வச்சு லைட்டாக நசுக்கி விட்டுருலாங்க. நசுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கீரை தண்டில் இருக்க இன்னி கூட கொஞ்சம் அந்த பல்பெல்லாம் இந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிக்கும், அந்த சதை பகுதி. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்ககிட்ட சில்வர் இருந்தால் சில்வரில் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, அதனால நான் இதை எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லை, ஆறி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இங்கே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்துக்கலாங்க. அதே போல் சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதோட 2 ஈர்க்கு கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு. இது நம்ம தோலோட தான் சேர்த்திருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு 1-2 இடித்து எடுத்துக்கலாங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இங்கே சோம்பு சேர்த்திடலாங்க. இது போல் நம்ம 1-2 இடித்து எடுத்தாச்சு. இங்கே நம்ம ஒரு வாணலி வச்சுருக்கோங்க. வாணலி சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கடுகு சேர்த்திடுறேன். அடுத்ததாக நம்ம இங்கே 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் 2-2 கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்திடலாங்க. இதோட நம்ம உப்பு சேர்த்திடலாங்க. இது ரசத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்திடுறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்க ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நான் இப்போவே உப்பு சேர்த்திட்டேன். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்திடலாங்க. கூடவே நம்ம இடித்து வச்ச இந்த சீரகம், மிளகு, பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்திடலாம். சேர்த்தி லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இந்த சீரகம் மிளகோட மனம் பார்த்திங்கன்னா நல்லா வருது. இங்கே நம்ம மீடியம் சைஸ் தக்காளி 2 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்திடலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போது நம்ம இந்த முருங்கைக்கீரை தண்டு சூப்பை சேர்த்திடலாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பு கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்திடலாங்க. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் தூவிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லை ரசமாகவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது முருங்கைக்கீரை தண்டு சூப்புன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இது ஆட்டுக்கால் சூப்புன்னு அடித்து சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இது போல் தூக்கி வீசுகிற இந்த காம்புல எல்லாம் யாராவது இது போல் செய்வாங்களா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு தடவை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களை கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்தளவுக்கு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை தண்டு சூப் நம்ம செய்திருக்கோம். உங்களுக்கு இந்த சூப் ரசம் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.